வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி இந்த மாதிரி கிராண்டான சாக்கர் செட் செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி டிசைனோட சிலிக்கான் மோல்டு நான் எடுத்திருக்கேன். அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதில் இந்த மாதிரி காஞ்சி போன க்ளே எதாவது ஒட்டியிருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா டிசைன் கரெக்டாக வராது. ஸோ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளே நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு அதை உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். சென்டரில் தான் நமக்கு டிசைன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வெளியிருந்து உள்ளே அமுத்தி அதுக்கப்புறமா டோட்டலாக நம்ம ஃப்ளாட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா டிசைன் நல்லா கிடச்சிடும். சப்போஸ் டிசைன் நல்லா வரல அப்படின்னா நம்ம மறுபடியும் நல்லா க்ளே நீட் பண்ணி நம்ம இதே சேம் ஸ்டெப்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே கர்வாக இருக்கிறதுனால நான் அந்த கர்வ் டூல் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 கர்வ் டூல் நம்மக்கிட்ட இருக்கும், ஒன்று பெருசும் சின்னதும். ஸோ சின்ன இடத்துல நான் சின்ன சைஸும், பெரிய இடத்துல நான் பெரிய சைஸும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த கீழே இருக்கிற இடத்துக்கு நான் எக்ஸாக்டாக நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ திக்னஸ் பார்த்தோம்னா நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் பேக்கில் நான் ஜஸ்ட் ஒரு 3 mm திக்னஸ் இல்லைனா 3 to 4 mm திக்னஸ் இருந்தால் நமக்கு போதும். ஸோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் யூ பின் நான் கீழே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சைடில் 2 யூ பின், ஒரு சைடுக்கும் ஒரு யூ பின் இந்த மாதிரி க்ராஸாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 4 செட் நான் பண்ணி காய வச்சிடுறேன். இதையை பார்த்தீங்கன்னா இது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கிற இந்த வீடியோ. இப்போ மறுபடியும் ஒரு 3 செட்டு நான் பண்ணியிருக்கேன். அதில் நான் கீழே மட்டும் நான் யூபின் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணுற டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சது நல்லா காஞ்சதுனால நமக்கு இப்போ இது கூட ஜாயின் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் குத்துனா யூ பின்னோட இன்னொரு யூ பின் கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம செஞ்சு வச்ச லக்ஷ்மி டிசைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு குத்தின யூபின் க்ராஸாக இருந்ததுனால இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுறது இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நான் யூபின் குத்தும்போது நான் க்ராஸாக குத்துனது. ப்ளையர் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா உள்ளே தள்ளுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீடில் டூலோ இல்லை எக்ஸாக்டோட அந்த நைஃபோட அந்த டிப்பை வச்சு நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். இப்போ டோட்டலாக நம்ம 7 பீஸ் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் தனித்தனியாக 4 பீஸ் ஒரு செட்டாகவும் 3 பீஸ் ஒரு செட்டாகவும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஒரே டைமில் நம்ம கனெக்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக யூபின் கழண்டு வரும். ஸோ அதுக்கு அந்த மாதிரியான
சிச்சுவேஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். முதல்ல 4 பீஸை வந்து செஞ்சு காய வச்சதுக்கப்புறமா நம்ம 3 பீஸ் செஞ்சு கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். யூபின் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் லென்த்துக்கு இருந்ததுன்னா நல்லது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 7 பீஸையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது நான் ஃபுல்லாக காய வச்சிட்டேன். ஏன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம இன்னும் வேறு பீசஸ் கூட நம்ம அட்டாச் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போது நான் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டரில் 5 mm திக்னஸ்க்கு நான் வந்து ஸ்லாப் நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபெட்லிங் நைஃப் யூஸ் பண்ணி நான் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சு காய வச்ச அந்த லக்ஷ்மி டிசைன் நம்ம வச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து கீழே நம்ம அட்டாச் பண்ணுற பீசஸ் வந்து இந்த மாதிரி கர்வாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய ரவுண்டான இது வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாக்ஸோட மூடி எடுத்து நான் அதோட இம்ப்ரெஷன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது எக்ஸாக்ட் நைஃப் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்ச அந்த கர்வ் டிசைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சைடில் இருக்கிறத வந்து எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது அந்த மேலே வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக நமக்கு வேணும். ஸோ அது கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஒவ்வொரு லக்ஷ்மி டிசைனோட அந்த லென்த்துக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த மார்க் பண்ண அந்த பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கீழே வரும்போது வீதி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி, அதாவது வித்து வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கம்மியாகவும் கீழே வர வர கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாகவும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸையும் நம்ம நீட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 4 சைடையும் நல்லா வந்து நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நான் ஸ்மூத் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒவ்வொரு பீஸும், அதாவது 2 சைடில் இருக்கிற அந்த கார்னர் பீஸும் வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அது ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து அந்த கர்வாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கட்டரை எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் அது வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்த பேரும் இதே மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ மிடில் பீஸையும் நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸையும் அது மேலே வந்து நம்ம ஃபெட்லிங் நைஃப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ மறுபடியும் நான் கீழே வந்து அந்த கர்வ் நான் போடணும் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாமே கரெக்டான இடத்துல வச்சு நம்ம போடணும். ஸோ அதுக்காக நான் மறுபடியும் அதே பாக்ஸோட மூடி வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எந்த இடத்துல நம்ம வந்து டிசைன் போடணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம பண்ணும்போது டிசைன்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு நான் 2 கர்வ்ஸ் நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு டிசைன் மேலேயும் ஒவ்வொரு பீஸ் மேலேயும் நம்ம டிசைன் பண்ணுறதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. இப்போ மேலேயும் ஒரு பார்டர் லைன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ப்ளைனாக விடுறதுனா ப்ளைனாக விடலாம், இல்லைன்னா ஃபுல்லாகவே வந்து டாட்டட் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம்.
இல்லைனா ஏதாவது வி டூலோ யூ டூலோ அந்த மாதிரி வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி. இப்போ நான் வந்து ஒரு ப்ரஷ்ஷோட பேக் சைடு எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி நான் அப்படி குத்தி குத்தி நான் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா பீஸில் இருக்கிறதுலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம இப்படியே விட்டுடலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அந்த இந்த குழி இருக்கு இல்லைங்களா, இந்த குழியில் நம்ம வந்து ஏதாவது குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஸோ அதுதான் என்னோடய பிளானு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட பேக் சைடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு கீழே நம்ம வந்து ஏதாவது குங்குரு பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லீஃப் பெட்டல் யூஸ் பண்ணி செஞ்ச குங்குரு பீட்ஸை வந்து ஒன்றும் ஒரு இதுலேயும் நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்ச அந்த லக்ஷ்மி டிசைன் வந்து நல்லா காஞ்சிருக்கு இல்லைங்களா, அப்போ இதை வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் வந்து யூட் பென் அட்டாச் பண்ணி இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த நீளமான டிசைன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் ஏன் அந்த யூபின் வந்து அந்த குறுக்கால வந்து நான் லக்ஷ்மி டிசைனில் வந்து கோத்தேன் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணுற யூபின் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி அதை பிடிச்சிட்டு அந்த இந்த நீளமான டிசைன் வச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோட பெயிண்டிங் அண்ட் அசம்பிளிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.